தூண்டில் இரையா நான் மண்புழுவை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அதுதான் இங்கே இருக்க ட்ராப் ஸ்னேக்கெட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மண்புழுவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியில் இறக்க போகிறேன். ஸோ சர்ஃபேஸில் லைட்டாக குலுக்கிட்டு அப்படியே உள்ளே தள்ளுவேன். அது பார்த்தீங்கன்னா அந்த இறையை இழுத்துட்டு போகிறது தெரியுதா அவங்களுக்கு? ஸோ அங்கே தான் இருக்குது மீன். அவ்வளோதான். ஷோல் இப்போ வந்து மீன் மாட்டல. பட் அது ரொம்ப குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அதை திருப்பி உள்ளே இழுத்துட்டு போகும். திருப்பி நம்ம அதே இடத்துல தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மண்ணிறையை வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி லைட்டாக ஆட்டிக்கிட்டே இருந்தால் போதும். அதுக்கு வந்து உடனே வந்து அட்டாக் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ அட்டாக் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அவள் தான் மாட்டிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி தான். எவ்வளோன்னு இருக்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு மாட்டின மீன். இது அப்படியே உள்ளே போட்டுருவோம். ஸோ இது வந்து இதுக்குள்ளே இருக்கட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில மீனை பிடிக்கலாம் வாங்க. நம்ம இன்னொரு ஸ்பாட்டில் போட்டிருந்தோம். அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சைஸில் கிடச்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் சில ட்ராப் ஸ்னேக்கெட்டையும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் எனக்கு சென்னா ஸ்ட்ரைட்டாக வேறு ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி வாக்கிங் ஸ்டைலில் போடான்னு விட்டேன். அவன் பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான். வாழையை அமுக்கி விட்டேன், அப்பவும் போக மாட்டேங்கிறான், அங்கேயே தான் இருக்கிறான். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு குச்சி இருந்தது. அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்து அவர் அப்படியே தள்ளி விட்டுலான்னு பார்த்தேன். அப்படியே போடான்னு தள்ளி விட்டேன். அப்பவும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கிறான். சரி, அது வாலில் 2 தட்டு தட்டினா உள்ளே போவான்னால கொண்டு போய் வாலில் லைட்டாக 2 தட்டு தட்டினேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டான். ஸோ பாருங்கள், அங்கே இருக்கான் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் தான். பட் கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் பிடிக்கலாம். இப்போ வேண்டாம், இப்போ பிடிச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதை. ஸோ கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒன்று வந்து பிடிக்கிறேன்டா. ஸோ அந்த இடத்துல பிடிச்ச ட்ராப் ஸ்னேக்கெட்டை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க கலர்ஸை பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது.